ஏசப்பா சொன்ன வார்த்தையை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கி 5 ஜோசியம் சொல்ல போகிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், 5 ஜோசியம் சொல்லுங்கள். ஓ 5 தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறேன். சரிதானா? அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளையாக மாறினா என்ன செய்யும்? ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்க அப்படின்னா என் உள்ளத்துக்குள்ளே வந்து வர, நான் போகிற இடங்கள் எல்லாம் ஏசப்பா என் கூடயே வருவார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் ஏன் இப்படி பெரிய ஊழியக்காரனாக இருக்கேன்? ஏசப்பா என் கூட இருக்காரு. யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு கிராமத்தில் தெருவில் நின்று பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் அறுவாடை தூக்கி வெட்ட வந்துட்டான். உங்களை யாராவது வெட்ட வந்தாங்களா? கை தூக்குங்க. உங்களை யாரும் வெட்ட மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் ரகசிய கிறிஸ்தவர்கள் பூரா. என்னை வெட்ட வந்துட்டான். நம்ம பயந்துருவோமா? நமக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. வசனம் எனக்கு தெரியுங்க. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் வசனம் தெரியுது. ஆனால் செயல்பாடு இல்லாட்ட என்ன பிரயோஜனம்? அவன் அறுவாளத்துக்கு வெட்ட வரும்போது கர்த்தர் வலது பக்கத்தில் வச்சிருக்கேன்னு தாவீது நம்புறார். சிங்கம் வந்தால் சண்டை போடுறான், கரடி வந்தால் சண்டை போடுறான். சரி, அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். நம்ம பயந்து ஓடிடுவோமா? நம்ம பக்கத்தில் தான் வலது பக்கத்தில் காட் இருக்காரு. நான் நம்பிட்டேனே, என் வலது பக்கத்தில் ஏச பாருங்க, நம்பிட்டேன். நீங்களும் நம்பி தொலைங்க. பக்கத்தில் சொல்லி நீங்களும் நம்பி தொலைங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லு. அவன் அறுவாளத்துக்கு வெட்ட வர்றான். நம்ம பார்த்தோம், இப்படி வலது பக்கத்தில் நம்ம ஆள் இருக்காருல்ல, இப்படி பார்த்தோம். ஏசப்பா என் கூட இருக்கீங்கள? சொல்லு, ஏசப்பா. சத்தம் பத்தாது. ஏசப்பா என் கூட இருக்கீங்கள? இப்படி தாங்க சொன்னேன். அவன் அருவா கொண்டு வர்ற, அருவா கையெல்லாம் கெடுக்கெடு நடுங்குது. அருவா கீழே விழுது, ஓடி போயிட்டான். ஏலே வாடா, என்னை வெட்டுறா. முன்னாடி பயமாக இருந்துச்சுங்க, ஓடுறோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏசப்பா கிரியை செஞ்சுட்டார். தைரியம். வாடா வெட்டுறா. போப்பா, உன் பக்கத்தில் வந்த கை கால்னா நடக்குது, உன் கூட துடியான சாமி இருக்குங்கிறான். கை தட்டுங்க. ஜபங்கிறது என்ன தெரியுமா? காசா பணமாக வாயா வலிக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, காசா பணமாக வாயா வலிக்குது. இங்கே இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்டு இன்னைக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அனுப்பி விட்ருவாரு. குழந்தை இல்லையா? இந்த அடுத்து நான் உங்கள் ஊருக்கு வரும்போது குழந்தையோடு இங்கே வர போகிறீங்க. கை தட்டுங்க. வேலை கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த உசுருள்ள சாமி ஓங்க கூட வர போகிறாரு. கை தட்டு, கை தட்டு, நல்ல தட்டு. அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தில் ஒரு புதையல் எடுப்பேன். சொல்லுங்கள், ஒரு அதிகாரம் ஒரு புதையல். இன்னைக்கு காலையில் 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேன் அப்படிங்கிறவங்க பொய் சொல்லாமல் கைதுக்கணும். நீங்கள் பைபிள் வாசிக்காதவங்க போகும்போது எங்கள் புக் ஸ்டால் இருக்கும். உண்டியல், புஸ்தகம், நோட்டீஸு, ப்ரேயர் கார்டு எடுத்துகிட்டு உன் பைபிளை கொடுத்துட்டு போயிடுறீங்க. பக்கத்தில் சொல், உன் பைபிளை கொடுத்துட்டு போயிரு. சொல்லுங்கள், அதான் வாசிக்க மாட்டேல, இதுக்கு சும்மா வச்சுருக்க. சும்மா வச்சுருந்தா நரகம் தானே போனால். ஒரு தாழ்ந்த உள்ளவன் சும்மாவே வச்சுட்டு ஏசனாட்ட கொடுக்குறான். பாவஞ்சையில், விபச்சாரஞ்சையில், வேசியத்தில் சும்மா வச்சிருந்து திருப்பி கொடுத்து அவன் மரளவும் போனானா நரகம் போனானா? நரகம் தானே. அப்போ பைபிளை சும்மா வச்சுருந்தா நரகம் தானே போவே. ஒழுங்காக பைபிளை கொடுத்து போயிருங்க. எல்லாம் பைபிளை எடுத்து காமிங்க. இப்படி காமிங்க. முதல்ல புதுசு வச்சு போருங்க. இதெல்லாம் சேர்க்கப்படாதுங்க. இந்த பைபிள்லாம் எனக்கு வேண்டாங்க. உங்கள் பைபிளை, உங்கள் பழைய பைபிளை நீங்கள் வச்சுக்கோ. போகும்போது ஆளுக்கு 300 ரூபா கொடுத்துட்டு போகிறீங்க. என்னைக்கு நீ 2 அதிகாரம் பைபிள் வாசிக்கலையோ ஒழுங்காக 300 ரூபா அனுப்பி விட்ருங்க. எனக்கு ஜிபே பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் உருப்பிடுவீங்க. அல்லேலூயா. சரி, ரைட். இப்போ பைபிள் வாசிக்கும் போது ஒரு அதிகாரத்தில் ஒரே ஒரு புதையல் கிடைக்கும் எனக்கு. நான் இப்போ உனக்கு 5 புதையல் சொல்ல போகிறேன். இந்த புதையலை நீங்கள் நம்பணும். அதை விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சிருவார். சரிதானா? இப்போ எடுத்துங்க. எதில் இருந்து தெரியுமா புதையல் எடுக்க போகிறேன்? யோவான் புஸ்தகத்திலேருந்து. எல்லாம் எடுங்க. யோவான் 1 அதிகாரம். யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம். யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம். முதல் புதையல் 50வது வசனம். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. என் கூட சேர்ந்து சத்தமாக வாசிக்கணும். எப்போ பைபிள் நீங்கள் தனியாக வாசித்தாலும் வாய் திறந்து வாசிக்கணும். பைபிளை போட்டிருக்குது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடணுமா. பைபிளை சத்தமாக வாயினாலே அறிக்கிட்டு வாசிக்கும் போது அதில் ஒரு விடுதலை இருக்கும், அதில் ஒரு சுகம் இருக்கும், அதில் ஒரு வல்லமை இறங்கும். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு வந்த உங்கள்கிட்ட இங்கே யாருக்கு சொல்கிறாரு? நாத்தான்வேல்ங்கிற ஒருத்தனுக்கு சொல்கிறார். அவன் சொல்கிறான்
நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? ஏசுனாரு பார்க்க வாடான்னு பிலிப்பு சொல்கிறான். அங்கே நன்மை வருமா அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான் வந்து பாருடா. பக்கத்தில் சொல்லுங்க, வந்து பாரு, வந்து பாரு, வாலிபர் முகாமுக்கு வந்து பாரு சொல்லுங்க, நாளைக்கு எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாரு. இதே மாதிரி உங்கள் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லணும். பாருங்கள், வந்தோடனே ஆண்டவர் முதல்ல என்ன சொல்ல தெரியுமா? அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேங்கிறாரு. நீ நினைக்கிற இன்னைக்கு தான் ஏசப்பா ஏற்றுக்கொள்ள, உன் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு தெரியும், உன் அநியாயம் ஃபுல்லாக தெரியும். நேற்றுக்கு எங்கே இருந்தேன், நேற்றுக்கு என்ன அக்கிரமம் பண்ண எல்லாம் தெரியும் ஏசப்பாவுக்கு. அவன் ஆச்சரியப்படுறான். அதை ஆச்சரியப்படணும். இதை சொன்னதுனாலே அப்போ நம்புற ஆண்டவர் சொல்லரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கைதட்டுங்களேன். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை பார்த்துட்டீங்க. ஏசப்பா உங்கள் கூட பேசிட்டாரு, ஆறுதல் சொல்லிட்டாரு, உங்கள் வாழ்க்கையை கட்டியிருக்கிறாரு, எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, இதுவரைக்கும் அற்புதத்தை செஞ்சதெல்லாம் கொஞ்சம், இனி வருகிற நாட்களில் இந்த வருஷத்துக்குள்ள இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் காண செய்ய போகிறான். எல்லாம் விசுவாசிக்கிறவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கா? புதையல் நல்லா இருக்கா? பிடிச்சுக்கோங்க, விசுவாசித்துருங்க, சண்டையை போடுங்க. எதை சொல்லி? இந்த வசனத்தை சொல்லி இப்போ சொல்லணும். ஏசப்பா டேவிட் கணேசன் மூலியமா இதிலும் பெரிதானவைகளை காண செய்வாய்ன்னு சொன்னீங்களே. எல்லாம் சொல்லுங்க, சொன்னீங்களே. பெரிதானவைகளை காண செய்வாய்ன்னு சொன்னீங்களே, செய்யுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வியாபாரத்தில் பெரிய காரியத்தை செய்வார், வேலையில் பெரிய வேலையை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளை அதிக மார்க் எடுத்து பெரிய காரியங்களை செய்வார், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவார். 2 அதிகாரத்தில் 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த முன்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஏசப்பா உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம்தான் ருசி, கொஞ்சம். அதில் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இனி வருகிற வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. கைதட்டுங்களேன். இன்னும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. உங்கள் வாழ்க்கை மாறாவாக இருக்குதா? பிரதர், வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வீடு இருக்குது, ஆனால் என் வீட்டில் நிம்மதி இல்லை. நிறைய பேர் வாஸ்து சரியில்லைங்கிறான். எனக்கு ஏசப்பா 2வது ஜோசியம் சொல்றாரு, முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை ருசியுள்ளதாக மாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்ல, ஓ மாறா, எல்லாம் இருந்து கசப்பா இருக்கா, புருஷன் உருப்படலையா, மாமியார் உருப்படலையா, கசந்து இருக்குதா, பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் கசந்து போயிருக்கான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் மாறாவை மதுரமாக மாற்ற போகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இப்போ ஒருத்தன் வர்றான், 3வது அதிகாரத்தில் ஒருத்தன் வர்றான், நிக்கோதோமுன்னு ஒருத்தன் வர்றான். அவன் என்ன கேள்வி கேட்குறான்? 4ஆம் வசனத்தில், அதற்கு நிக்கோதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? இவனுக்கு கேள்வி பாருங்க. ஏசப்பா சொல்றாரு முந்தின வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான் என்று மெய்யாகவே மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? மனம் திரும்புதல். அன்பு சகோதரனே, இங்கே இருக்கிற நீங்கள் யாருனாலும் சரி, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் எதில் இருந்து? உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு, உங்கள் அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறையே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, இந்த பாவத்திலேருந்து இதுவரை நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க. ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, மனம் திரும்பணும். பாருங்க, மறுபடியும் பிறக்கணும். ஒரு வாழ்க்கை பிறந்துவிட்டோம், அது பாவப்பட்ட வாழ்க்கை. அநியாயமாக நீ பண்ணியிருக்கிற சின்ன பிள்ளையிலிருந்தே பாவம் செய்கிறோம்.
அப்போ ஆண்டவர் சொல்ல மறுபடியும் ஒரு நீ பிறக்கணும், ஒரு புதிய வாழ்க்கை. சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனா என்ன தெரியுமாங்க? என்ன, நீ மூழ்கும் போது உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய மனிதன் மரித்து விடுகிறான், அடக்கம் பண்ணப்பட்டு வருகிறான். தண்ணீரில் மூழ்கி எழும்பும் போது, உங்கள் பாஸ்டர் உங்களை தண்ணீர்லேருந்து எழுப்பும் போது நீங்கள் மறுபடியும் ஒரு மறுபடியும் புதிய ஒரு வாழ்க்கை, புதிய மனிதனாக பிறக்கிறாய். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. இப்படி சொன்னால் அவன்கிட்ட ஒரு கேள்வி வருதுங்க. அது எப்படிங்க நான் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிள்ளையா இன்னொருக்கு பறக்க முடியுங்கிறான். கேள்வி, நீ உனக்கு கேள்வி, இந்த வருஷத்தில் என் பிள்ளை உருட்டுவானா, குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை, அவனை கேள்வி இருக்குதா? குழந்தை பிறக்குமா, திருமணம் நடக்குமா, என் வியாதி சுகமாயிருமா, கேள்வி இருக்குதா? நான் சொல்கிறேங்க, 3ஆம் அதிகாரத்தில் உள்ள ஜோசிய தீர்க்கதரிசன வார்த்தையின்படி உனக்கு என்ன கேள்வி இருக்கோ இன்னைக்கு உனக்கு கேள்விக்கு பதில் வரப்போகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு என் முன்னாடி ஒரு ஆபத்து வந்துருச்சு, எனக்கு ஒரு குறை வந்துருச்சுன்னா, ஐயோ கேள்வி வருதா? கேள்வி நான் பயப்பட மாட்டேன். கேள்வி வந்துச்சுனாலே பதில் எங்கே இருக்குது தெரியுமா? என் வலது பக்கத்தில் பதில் இருக்குது. வாலிபர் முகாமுக்கு 1.5 கோடி ரூபா வந்துருமா? 1,00,000 பேர் வந்துருவானோ? எம்பிட்டு கேள்வி இருக்கு. இந்த மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 5000 வாலிபர்கள் வந்துருவாங்களா? வருவாங்க. லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு கேள்வி வந்துச்சுன்னா நான் நினச்சிட்டு பதில் என் பக்கத்தில் இருக்குது. வலது வந்துருமே, ஏசப்பா எங்கூட இருக்கீங்கள, எல்லாம் திரும்ப வேமா சொல்லு ஏசப்பா எங்கூட இருக்கீங்கள. கவலை, கஷ்டம், கண்ணீர், ஐயோ ஏந்தா இந்த புருஷனை வாக்கப்பட்டனோ கேள்வியோடு உட்காந்துருக்கியா? ஐயோ இந்த மாமியார் எப்போ செத்து தொலைவாளோ கேள்வி கேட்குறியா? எனக்கு எப்போ நிம்மதி வருமோ? நான் சொல்கிறேன், உனக்கு எத்தனை கேள்வி இருந்தாலும் பதில் சொல்கிற ஒருத்தர் உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. கை தட்டுங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க, இயேசுவை அறியாதவன் கேள்வி கேட்கலாம், நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்கலாம். இயேசுவை அறிஞ்சவனுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி இல்லைங்க, ஒரு டென்ஷன். நிறைய பேர் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு, எனக்கு என் மனைவியை டெலிவரிக்கு பிரசவத்தை சேர்த்து விட்டேன். என்னுடைய நண்பர் ஊழியக்காரர் ஒருத்தர் அங்கே வந்து தான் நண்பனார், அவருக்கு அவர் மனைவியை சேர்த்து விட்டார். அவர் மனைவிக்கு புள்ள பெற்றுருச்சு, ஆண் குழந்தை, பல்லெல்லாம் தெரியுது அவருக்கு. நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். என் மனைவிக்கு 1 hour கழித்து குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துருச்சு. என் ரூமுக்கு அவர் ஜெபிக்க வந்தார். நான் ஜெபம் பண்ணல, அவர் வர்றாரு. பாவம், என்னையா நீ அழுகுற? இல்லை கணேசா கவலைப்படாதீங்க. எதுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுல, பொம்பளை பிள்ளை பிறந்தா ஐயோ இந்த பிள்ளை எப்படி ஆளாகி வளர்த்து நகை சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு, இன்னைக்கு பிறந்த அன்னைக்கு 25 வருஷ கவலை ஒரு பெற்றோருக்கு வந்துருச்சு. இங்கே பூரா எதுக்கு வந்தது? பூரா இப்படி தாங்க நடக்குது போல் இருக்கு. 25 வருஷ கவலையை ஒரே நாளில் நீ பட்டேன்னா உனக்கு அட்டாக் வராமல் என்ன செய்யும்? ஏசப்பாச்சோட நாளை தினத்து குறித்து கவலைப்படக்கூடாது. கை தட்டு. நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா பெண் குழந்தை தாண்டா பிறக்கணும்னு ஜெபிச்சுட்டேன்டா. அதாண்டா 3 பொட்டை பிள்ளையை கொடுத்துருக்கிறார். கை தட்டுங்களேன். சொத்தே அதாண்டா. நான் உன்னைய நினச்சி கவலைப்படுறேன். ஐயோ என்ன அக்கிரமம் பண்ண போகிறான் அவன். சரி விடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண் குழந்தை பிறந்தவங்க நான் கவலைப்படாங்க, பாவம் யார் பெற்ற பிள்ளைகளோ. நான் சொல்கிறேன், கேள்வி வருகிறதா? பதிலாக ஆண்டவர் இருக்கிறார். உன் கேள்விக்கு பதில் சொல்லுவார். ராக்காலங்களில் எழும்புற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிற ஆண்டவர். இன்றைக்கு கேள்வியோடு இங்கே வந்திருக்கிறீரா? இன்றைக்கு பதிலோடு உங்களை அனுப்ப போகிறார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன 4 அதிகாரம். நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறவங்க என் வாழ்க்கை சரியில்லை, என் அந்தரங்க சரியில்லை இப்படி வந்திருக்கீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இந்த 4 அதிகாரத்தை வாசித்தோடனே நான் அழுதுருவேங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சமாரியா ஸ்திரீ ஒருத்தி கிணற்றண்ணியில் தண்ணி பிடிக்க வர்றான். ஆண்டவர் அவளை சந்திக்க தான் ஏசப்பா வர்றாரு. இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தி டிவியில் கேட்கிற சகோதரியே, என் வாழ்க்கை சரியில்லை, நிம்மதி இல்லை, அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறேன், என் மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், என் கணவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன், புலம்புகிறாயா? பிள்ளைகளை என் பெற்றோருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக நினைச்சு என்னால் விடுதலை ஆக முடியல நினைக்கிறையா?
உனக்காகவே யோவான் 4ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். சரியில்லாத ஒரு சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் சரிபடுத்துகிறார். அவள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவருடைய உள்ளத்தில் இயேசு பிறக்கிறார். உங்கள் பாவம் சமாரியஸ்தருடைய எல்லாம் தப்பு தண்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் தீர்க்க சொல்ல, இப்பொழுது உன் புருஷனை கூட்டு வாங்குறாரு இல்லைங்கிறார். நீ சொன்னது சரி, இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. அவளுக்கு எத்தனை புருஷன் யாராவது சொல்லுங்க? அம்புட்டு அக்கிரம் பண்ணியிருக்கா அவ. அந்த சமாரிய ஸ்திரியை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான பேர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். கைதட்டுங்க, கைதட்டுங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்களை பயன்படுத்தி, பக்கத்தை சொல்லுங்கள், உன்னை பயன்படுத்தி அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள போகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நிற்கலாம். அஞ்சாவதுல என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 5வது நாளே என்ன வரணும்? யோவான் 5 நாளே என்ன வரணும்? 38 வருட வியாதி கிறிஸ்தவன். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷமா. அப்ப 10 வருட வியாதி கிறிஸ்தவனா இருக்கியா? உருப்படியான கிறிஸ்தவனா இருக்கியா? நீ ஏசப்பாவுக்கு கனி கொடுக்கலன்னா வியாதி கிறிஸ்தவன் தான், படுத்தே கிடக்க அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஒரு ஆறுதல் என்ன தெரியுமாங்க? 38 வருடமாக வியாதிசனாக இருந்த அவனை தேடி இயேசு செல்லுகிறார். அவனை பார்த்து கேட்குறாரு, சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வியாதி இருக்குதா? வறுமை இருக்குதா? குறைச்சல் இருக்குதா? அவமானம் இருக்குதா? நிந்தை இருக்குதா? எல்லாராலும் கைவிடப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறீர்களா? எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லாரு, அப்படிப்பட்டவர்களை தேடி இந்த ராத்திரி வேளையில் நான் வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து அவர் விசாரிக்கிற விசாரணை தெரியுமா? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அன்பு சகோதரனை உன்னை பார்த்து கேட்கிறார், நீ விடுதலை அடைய விரும்புகிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? நான் உனக்கு அற்புதங்களை செய்யும்படி விரும்புகிறாயா? அன்பு சகோதரனை சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லையா? உன் புருஷன் ரட்சிக்கப்படலையா? வீட்டில் கவலையா? கடன் பிரச்சனையா? நெருக்கமா? பிசாசு தொல்லையா? ஆண்டவர் உன்னை தேடிங்க வர்றாருங்க. ஏசப்பா சொன்னதை நான் சொல்கிறேன். என் பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், வருடக்கணக்கான இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சே இல்லை, பல மாதங்களாக இருக்குது, பல வருஷங்களாக ப்ராப்ளத்தோடு இங்கே வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்குறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்? சுகமாகன்னு விரும்புகிறேன், ஆனால் நான் போகிறதுக்குள்ளே ஒருத்தன் முந்தி போயிடுறான். ஒருவர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, மனுஷனை தர்றான். என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒருவரும் இல்லை. இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, எனக்காக ஜெபிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என் கடன் பிரச்சனைகளை என்னை தூக்கி விடுறதுக்கு ஒருவரும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தி ஒரு வேலை வாங்கி கொடுத்துறதுக்கு ஒருவரும் இல்லை, என் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் உதவி செய்து திருமணம் நடப்பதற்கு உதவி செய்கிற ஒருவரும் இல்லை. என் உறவுக்காரங்களை நம்பினேன், அவங்க கைவிட்டாங்க. நான் சொல்கிறேங்க, எனக்கு ஏசப்பா சொன்னார், புலம்பல் சத்தம் எனக்கு கேட்குதுங்க, ஒருவரும் இல்லையே. ஆனால் நீ ஒருவரும் இல்லைன்னு புலம்புற, உனக்கு உதவி செய்கிற ஒருவர் உன் பக்கத்திலே வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், இந்த வளாகத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். எந்த இடத்துல டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரனே, உன் அருகிலே அந்த ஒருவர் நின்று கொண்டு இருக்கிறார். அவன் சொல்கிறான், குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தலைங்கிறான், குளத்தை நம்பி தொலைகிறான். குளத்தை உண்டாக்குன ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். அன்பு சகோதரனே, நல்ல ஞாபகம், நீ எதை நம்பி தொலைகிற? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன் அருகிலே இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 38 வருட பிரச்சனை ஒத்த நிமிஷத்தில், ஒரே நாளில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கிறான். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 5 விதமான தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நீங்கள் இப்படிப்பட்ட முகாமுக்கு வந்துட்டீங்களங்க. முகாமுக்கு வர்றது மாத்திரமில்லை, இந்த முகாமிற்காக ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்க போகிறீங்களா? ஜெபிக்க போகிறீங்களா? இந்த முகாமுக்கு உபவாசம் இருக்க போகிறீங்களா? இந்த முகாமுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் ப்ரேயர் கார்டு கொடுத்து அழைக்க போகிறீங்களா? ஒரு வேன் பிடிச்சிட்டு வர போகிறீங்களா? நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ வராமல் இருந்துடாத சொல்லுங்கள். சொந்தக்காரன் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், கல்யாண வீட்டுக்கு அப்புறமேட்டு போ,
இந்த ஆகஸ்ட் 15 முகாமுக்கு வந்தீங்கன்னா உன்னை படைச்ச உனக்காக ரத்தம் சிந்து உன்னை மீட்டெடுத்த பரலோகம் சந்தோஷப்படும். ஏசப்பா சந்தோஷப்படுத்துவார். நீ இயேசுவை சந்தோஷப்படுத்த போறியா, உன் உறவுக்காரர்களை சந்தோஷப்படுத்த போறியா? இல்லை நான் வீட்டில் அன்னைக்கு தான் வருது லீவு, ஆகஸ்ட் 15 சினிமா போடுவாங்க, நீ சந்தோஷப்பட போறியா, ஓ மூலியமா ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த போறியா? நான் சொல்கிறேங்க, நான் ஏன் தெரியுமா இவ்வளோ கத்தி கத்தி ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்ணிங்க, தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குதுங்க, முதுகெல்லாம் வலிக்குதுங்க, ரொம்ப கஷ்டங்க, போயிட்டே இருக்கிறேங்க, பிச்சைக்காரனாக போகிறேங்க. நான் தெரியுமா ஊழியம் செய்கிறேன். முதல்ல சொன்னேன், என் கண்ணீரை ஏசப்பை தொடிச்சு சாகுற எனக்கு உசுறு கொடுத்துட்டாரு. 2 நிமிஷம் நில்லுங்க. என் உயிர் கொடுத்த ஆண்டவரை நான் மறுதலிச்சிட்டேங்க. நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள் ஊழியத்துக்குலாம் வந்திருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா உன் மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பிவிட்ருக்க வேண்டாமா? முதற்கனி கர்த்தருடையதுன்னு பைபிள் சொல்லுதில்ல. நன்றியுள்ள கிறிஸ்தவனை நீ வரல, உன் பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பிவிடல. மிஸ்டரிகளுக்கு தாங்கணும்ல, காணிக்கையினால ஜெபத்தினால தாங்கணும்ல. நன்றியுள்ள கிறிஸ்தவனை உனக்கு ஒரு ஏசப்பா வீடு கட்டி கொடுத்தார்ல, உன் சர்ச்சு கட்டி கொடுத்துறதுக்கு உன் தசம வார்த்தை கொடுத்தேன். உன் வீட்டோட சொத்து மதிப்பு 50 லட்சமா? அப்போ 5 லட்சத்தில் உன் பாஸ்டரை கொடுத்து சர்ச்சை கெட்டுங்கன்னு சொல்லணும்ல. நன்றி உள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் தூங்கக்கூடாதுல்ல. நன்றி உள்ள கிறிஸ்தவனா நீ அறிந்த இயேசுவை வாலிபர்கள் அறியலையே, அந்த வாலிபர்களில் பங்கு பெற வச்சு இயேசு அறியும்படி நீ எஃபர்ட் எடுப்பேல்ல. ஐயா, நான் நன்றி இல்லாத கிறிஸ்தவனா அவரை மறுதளிச்சு சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாங்க நான் அவரை மறுதளிச்சு எப்படி தெரியுமா சந்தேகம் வந்துருச்சு. நம்ம நிறைய சாமிகளை கும்பிட்டோம், 10ஓட 11 ஏன் சாமி கும்பிட்டோம், எந்த சாமி நம்மளை குணமாகச்சுன்னு தெரியல, எல்லா சாமியும் ஒன்று தான் மறுதளிச்சிட்டேன், சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாங்க நான் மறுதளிச்சு போனாலும் என் கிராமத்தில் என்னை தேடி ஏசப்பா வந்தாருங்க. மறுதளித்து போன பேதுருவை தேடி போனான்னு பைபிள் சொல்லுது. சந்தேகப்பட்ட தோமாவை தேடி போனார்னு பைபிள் சொல்ல. அது கதையல்ல, நிஜங்கிறதுக்கு நான் தாங்க சாட்சி. நான் மறுதளிச்சு போனேன், என்னை தேடி வந்தாருங்க. நான் ஒரு கிராமத்தில் பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்குற பழக்கம். எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கே இடம் இருக்காது, பெண்கள் தான் வீட்டில் தூங்குவோம், ஆண்கள் கோவில் குளம் மரத்தடி தூங்குவோம். எங்கள் ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். என் முன்னுக்கு ஒரு மனுஷரை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது அவர் இயேசுன்னே எனக்கு தெரியாது, அழுது கொண்டே இருந்தார். நல்ல கவனிங்க, தம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறார். என் முன்னுக்கு ஒரு அழுகிறத பார்த்த உடனே என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவங்க கதவை தட்டுமா தான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணலை. என் மனசில் கேள்வி, யார் அவர்? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறாரு, யார் அவர்? என் கேள்விக்கு பதில் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன், விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகு சத்தம் கேட்கும். அந்த மனிதர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாரான்னு நினச்சேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அழுகிற சத்தம் கேட்கும். ஐயோ, அந்த அழுகிற மனுஷர், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிற மனுஷர் நம்ம கூட பஸ்ஸில் வர்றாரு போலன்னு நினைப்பேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அழுக ஆரம்பிச்சிருவேன். எல்லாரையும் நீ பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, இந்த தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போக முடியாதுங்க, கர்மாதி வீட்டுக்கு நான் போக முடியாதுங்க, ஏன்னா அவர் அழுகுவார். அழுக ஆரம்பிச்சிருவேன். என் சொந்தக்காரர்கள் எல்லாம், கணேசா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. ஐயா, எங்கே பார்த்தா ஆள் அழுகிற சத்தம் ஐயா, யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவ நண்பரை நான் பார்த்தேன். அவர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், பைபிள்லாம் படிக்கிறீங்களே, ஒரு அழுகிற மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார், ஜனங்களுக்காக அழுகிறார், அவர் யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதலாக பைபிளை எடுத்து வாசிக்க காண்பித்தார். நான் சொன்னேன், இதுபோல தான் அந்த ஆள் அழுகிறாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அது ஆள் இல்லை தம்பி, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னால் நம்பவே முடியலங்க. கிறிஸ்தவங்க சாமியவா நான் பார்த்தேன், கிறிஸ்தவங்க சாமியுடைய அழுகிற குரலாக எனக்கு கேட்குது.
என்னால் நம்பவே முடியல. நான் கும்பிட்ற கடவுள் எல்லாம் என்னை பயமுறுத்துதுங்க. இவர் எனக்காக அழுகிறார், நான் அவரை நம்பலைன்னு அழுகிறார். எத்தனை உண்மையுள்ள ஆண்டவர் ஐயா. அந்த கிறிஸ்தவர்கிட்ட கேட்டேன், உங்கள் சாமி உங்கள்கிட்ட தாங்க வந்து அழணும், உங்கள் சாமி ஏன் என்னை துரத்தி அழுகிறார்? கிறிஸ்தவங்க சாமி யாட்டங்க அழுகணும்? உங்கள்கிட்ட தாங்க சொல்லணும். வாலிபர் முகாமை உங்களை தாங்க நடத்த சொல்லணும். 1200 மிஷனரிகளை அனுப்பிட்டேன், இன்னும் பத்தலை, இந்த வருஷத்தில் 1000 மிஷனரிகளை அனுப்பு என்று சொல்லுகிறார். வாலிபர் முகாம் நடத்து. இந்த முகாம் முடிச்சு 50,000 கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். ஏனையா உங்கள் ஆண்டவர் ஏனையா இந்த கணேசன் இடத்தில் அழுகிறார்? 30 வருஷமாக அழுகிறாருங்க. அவர் அழுகிற இயேசுவை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்களேன், உங்கள் கை உயர்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் சொல்கிறேங்க, உங்கள் ஏசப்பா அழுகிறாருங்க. தெரியுமா தெரியாதங்க? ஒரு பாவி மனந்திரமலைன்னு அழுகிறாருங்க. காணாமல் போன ஆடுகளுக்கு அழுகிறாரு. கிராமங்கள் பாழாய் போயிற்று என்று அழுக மாட்டாரா? பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்களை கொடுப்பார்களே என்று அழமாட்டாரா? இன்றும் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா, அழுது கொண்டே இருக்கிறார். லாசரு மரித்து போன லாசரின் கல்லறையிடத்திலே கண்ணீர் வடிக்கிறார். எருசலேமின் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கு அந்த கண்ணீர் வடிக்கிற இயேசு இந்த மயிலாடுதுறையை பார்த்து கண்ணீர் வடிப்பார். உன் கண்ணீரை துடைத்தான். நீ செத்துருக்கணும், உனக்கு உயிர் கொடுத்தார்ல. விபத்தில் நீ மரித்திருக்கணும், உனக்கு ஜீவனை கொடுத்தார்ல. உனக்கு வேலை வெட்டியை கொடுத்தார்ல. உனக்கு சொந்த வீடை கொடுத்தார்ல. உன் வியாதிகளை சுகப்படுத்தினார்ல. உனக்கு எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் சகோதரன் சகோதரியே. உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். எப்படிங்க சும்மா இருப்பீங்க? எப்படிங்க சும்மா இருப்பீங்க? நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். 1 வயசு குழந்தை பசியில் அழுகுதுங்க, நீங்கள் என்னங்க செய்வீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? அந்நிய வாசை பேசுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா? சண்டை போடுவீங்களா? பிரசங்கம் பண்ணுவீங்களா? குழந்தை அழாதே, இயேசு சொல்லுகிறார் அழாதே, அந்த குழந்தைகிட்ட பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? என்ன செய்யணுங்க? பால் கொடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, உங்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். வாலிபர்களுக்காக பரிதபிக்கிறார். எனக்காக யார் போவார் என்று பரிதபிக்கிறார். இங்கே நிறைய பேரை பார்க்குறேன், ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்க ஊழியத்தை மறுதளிச்சு நீங்கள் நிற்கிறீங்க. சும்மா ப்ரைவேட் கம்பெனியில் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு நீ வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற. ஏசப்பாவை நம்ப மாட்டேற, நரகத்துக்கு போகிற உன் முதலாளியை நம்புகிறேன். உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரே, என்னையா செய்யணும்? பிள்ளைக்கு பால் கொடுக்கறது போல் ஏசப்பா கண்ணீரை துடைக்க வேண்டாமாங்க? உங்களால் என்ற உதவியை செய்யணுங்க. நான் ஒப்பு கொடுத்தேங்க. கற்பையா சரஸ்வதி மையம் கணேசன் சொன்னால் ஏசப்பா அழாதீங்க சொன்னால் அவர் அழுக நிற்க முடியல. போய் ஊழிய செஞ்சாதான், ஏசப்பா பற்றி சொன்னாதான் அவர் அழுக நிற்கும்னு சொல்லி பக்கத்து கிராமத்துக்கு ஊழியத்து போனேன். ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க. சாகுற அம்மாவுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஓதி விடுன்னு சொன்னாங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு வெளியே கண்மண்ண அடிக்க வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்துக்கிடுங்க, என்னவா செஞ்சு சரிப்படுத்துறீங்கன்னு சும்மா சொன்னேங்க. நான் சொன்ன இந்த ஜெபத்தை குறித்து சாக கிடக்கிற அம்மாவும் உயிரோடு கூட எழுப்பி விட்டார். நான் சொல்கிறேங்க, 30 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். இந்த கை வச்சா பிசாசு ஓடுது. காது கேட்காதவன் காது கேட்டிருக்குது. கையில் நடக்க முடியாதவன் கால்கள் நடந்திருக்குது. ஊமையும் பேசி இருக்கிறான். சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. ஐயா, என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவருக்காக இந்த கணேசனை ஒப்பு கொடுத்தான். இந்த கணேசனை பயன்படுத்துகிறாரு. ஐயா, நீங்கள் என்னையா செய்கிறீங்க? சர்ச்சில் சண்டையே போடாதீங்க ஐயா. ஏன் சர்ச்சு பெருசு, ஓன் சர்ச்சு பெருசு, ஏன் ஊழியம் பெருசு, ஏன் உபதேசம் பெருசு, சண்டைலாம் போடாதீங்க ஐயா. வாங்கய்யா, ஒருமனப்படுவோம். அடுத்து நான் வர்றேன் ஐயா. ஒரு 5000 வாலிபர்களை மயிலாடுதுறையில் எழுப்புவோம் ஐயா. நல்ல இயேசுவை பற்றி அறியாதவங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லி நிரூபித்து காமிப்போம் ஐயா. ஆண்டவருடைய அற்புதம் அடையாளம் செய்ய நிரூபித்து காமிப்போம் ஐயா. இந்த முகாமுக்கன்று நீங்கள் வாங்க. உங்கள் உறவுக்காரனை நான் சொல்கிறேன், இது என் சொத்து சேர்க்க வரல, என் மினிஸ்ட்ரியை வளர்க்க வரல, ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்கள்கிட்ட உறவுகளாக பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன். ஏதாவது செய்வீங்களாங்க? நான் சொல்லுவாங்க, ஏசப்பா கண்ணீரை துடைச்சிங்கன்னா
ஏசப்பா சொன்ன 5 அற்புதங்களும் உங்களுக்கு செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். இதிலும் பெரிதானவர்களை காண்பீங்க. மாறா மதுரமாக மாறும். முந்தின வாழ்க்கையை காட்டில் பிந்தின வாழ்க்கை ருசி உள்ளதாக மாறும். உங்களுடைய கேள்விக்கு பதிலை தருவார். சரியில்லாத உங்களை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான பேர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உன்னோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க. ஆவிக்குரிய தன்னை திறந்து இயேசுவை நான் பார்த்தேங்க. அவர் அழுது கொண்டே இருந்தார். அதனால தாங்க 30 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். இதே போல் உங்கள் கண்ணை திறந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் அழுகிற இயேசுவை நான் பார்த்தது போல் பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பு சகோதரனை, கண்கள் மூடி இருக்கிற நிலைமையில் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். முள்முடி சூட்டப்பட்ட அந்த இயேசுவை பார். இந்த தேசத்திற்கு அழுது கொண்டே இருக்கிற இயேசுவை பார். வாலிபர்களுக்காக பரிதவிக்கிற இயேசுவை பார். இன்னும் மயிலாடுதுறை இந்த பட்டணத்தில் எழுப்புதல் இல்லையே, புதிதாக ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையே. என் ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு வந்திருக்கிறார். அழுது கொண்டே உன் அருகில் இருக்கிறார். என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? ஏசையா, யாரை அனுப்புவேன் என்று அழுகிற சத்தத்தை கேட்ட ஏசையா, என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் என்று சொன்னான். இந்த கணேசன் அழுகிற இயேசுவின் சத்தத்தை கேட்ட கணேசன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்களுடைய வலதுகையை வானத்துக்கு நேராக தூக்குங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஜெபம் பண்ணி உங்கள் கண்ணீரை துடைப்பேன் சொல்லுங்கள். ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன் எல்லாம் சொல்லுங்கள். என்னால் என்ற காணிக்கை கொடுத்து கண்ணீரை துடைப்பேன். என் சபைக்கு போகும்போது ஒத்த ஆத்துமாவை, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்துமாவை, என் நண்பர்களில் ரட்சிக்க விடாத ஆத்துமாவை சபைக்கு அழைச்சிட்டு போய் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா, என்னால் மிஸ்டரியா போக முடியல. மிஸ்டரி ஊழியத்திற்கு என்னால் என்ற காணிக்கை கொடுத்து, என்னால் என்ற காணிக்கை ஒரு 1000 ரூபாயோ என்னால் என்ற காணிக்கை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். இந்த வாலிபர் முகாம் இருக்கு, எனக்கு தெரிந்த வாலிபர்ல அழைச்சிட்டு போய் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, எனக்கு எத்தனை அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு வேலை கொடுத்தீங்களே, வீடு கட்டி கொடுத்தீங்களே, என் கண்ணீரை துடைச்சிங்களே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், உமக்காக ஊழியம் செய்வேன், உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரை, முழு நேர ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். இல்லையா ஆண்டவரை சொல்லுங்க, பகுதி நேர ஊழியனாக என்ன அர்ப்பணிக்கிறேன். என்னால் என்ற ஊழியத்தை செய்யும்படி அர்ப்பணிக்கிறேன். எங்க போதகரோடு இணைந்து உடன் ஊழியனா நான் ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைக்க அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் இயேசுவின் கண்ணீரை துடைக்கும்படி பொருதனை செய்தீர்களோ அவங்க கண்ணீரை துடைக்கும்படி நான் 5 விதமான அற்புதங்களை நடக்கும்படி ஜெபிக்க போகிறேன். பிரதர், இந்த செய்தி மூலியமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எனக்கு தான் பெரிய காரியங்களை எனக்கு செய்யணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை கசந்து உள்ள குறைச்சலுள்ள வாழ்க்கையை மாற்றணும். என் கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலதுகை வானத்திற்கு நேராக தூக்கி காமிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் தூக்குறீங்க, உங்க இருதயத்தில் கைகளை வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், உங்க ஜெப குறிப்புகளை சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்தில் கைகளை வச்சு ஜெப குறிப்புகளை சொல்லுங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க. ஐயோ, என் கணவர் குடிக்கிறாங்க, அவங்க குடி பழக்கத்தை மாற்றுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் வியாதியை சுகப்படுத்துங்க. என் வீட்டில் வியாதி படுக்கையா எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வியாதிகளை சுகப்படுத்துங்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஒப்பு கொடுங்க. சொந்த வீடு எனக்கு வேணும், என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பட்ட சொல்லுங்க. அவர் கண்ணீரை நீங்க துடைச்சிங்களே, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி 5 விதமான அற்புதங்களை செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை கரங்களை தூக்கி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இவங்க உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்துட்டாங்களே, இவங்க கண்ணீரை துடைங்கப்பா. இவங்க வியாதிகளை சுகப்படுத்துங்கப்பா. இவங்க மத்தியில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த பிந்தின வாழ்க்கையில் இவங்களை சந்தோஷமா மாற்றுங்க, மாறாவாக மதுரமாக மாற்றுங்க. வேலை இல்லாததுக்கு வேலை கிடைக்கட்டும், வியாதிகள் சுகமடையட்டும், குழந்தை பாக்கி உண்டாகட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படட்டும்.
எல்லா தோழமை மிஸ்திரிகளுக்காக, என் உறவுக்காரர்களுக்காக ஜெபிக்கிற. ஆசீர்வதிங்க. இந்த இடத்தை கொடுத்த அருமையான இந்த திருச்சபை தலைவர்கள், போதகர் ஐயாவை ஆசீர்வதிங்க. இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரியவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்த, ஜெபித்த, கொடுத்த, காணிக்க கொடுத்த எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் முகாமிற்காக தீர்மானம் செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம்.